இப்போ செல்லே பத்திரமா இருக்கு. எங்கே செல்லு பார்க்குறேன் ஃபுல்லாக அரசியல் விளம்பரம் தான் வந்துட்டு இருக்கு. அரசியல் விளம்பரம் தான். தேர்தல் முடிவு வரைக்கும் அரசியல் விளம்பரம் தான் வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் செல்லு இல்லை, எல்லா செல்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் பார்க்க போனாலே உள்ளே வந்து இப்போ அதான் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக அரசியல் விளம்பரம். அரசியல் கலகட்டிச்சு போல. அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பயங்கரமாக கலக்கட்டிச்சு. இங்கே மட்டும் இல்லை, உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அரசியல் கலக்கட்டி தான் சொல்லணும். அரசியல் விளம்பரமாக உள்ளே வந்துகிட்டே இருக்குது. லேட்டஸ்ட்டாக கூட நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அரசியலே தெரியாதவங்க கூட இப்போ அரசியல் பேசுகிறாங்க. இப்போ நம்ம கூட அரசியல் பேசுகிறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ எல்லாமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாமரர்களுக்கும் அரசியல் தெரிய ஆரம்பிச்சிட்டு தான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. கமல்ஹாசன் ஒருத்தர் இருந்தார், அவர் நிலைமை என்னாச்சு? இப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. தம்பி கேட்டால் பற்றியா சரியான கொஸ்டின் அது. கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கினார். பிக் பாஸுக்கு ஒரு நான் ரொம்ப கோவக்காரன் அப்படிங்கிற பேசிக்காக ஒரு கோவக்காரர் தான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கோவம் பேசினார் தலைவர். அதுக்கப்புறம் அந்த கட்சி மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா. பேரில் மக்கள் இருக்கணும், அதில் நீதி வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீதி கேட்டு தான் அந்த கட்சி ஆரம்பித்தார். திமுக அதிமுக மாற்றா வந்து அந்த ஆரம்பித்தார். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ கூட சார்ந்தவருக்கு இரங்கல் தான் சொன்னார். எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் அந்த அம்மா பிடிக்கும், ஆனால் அவருக்கு கூட சார்ந்தவருக்கு இரங்கல் தான் போட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே மேலே கோவத்தில் தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்க. திமுக மேலே கோவத்தில் தான் சொன்னாங்க. ரொம்ப இதாக தான் ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா, இப்போ அதான் சொல்ல வரேன். இப்போ அந்த கட்சியை வந்து பெரிய அளவில் கொண்டு போனவங்கலாம் மதியம் போட்டிட்டு தேர்தலெல்லாம் நின்று பார்த்தாங்க. போன தேர்தலில் சின்னம் கூட பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி தான், கட்சி வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி இது எல்லாம் வந்து போச்சு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த கட்சி வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறக்காண்டி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த தேர்தலில் வந்து. ஏன்னா போன தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகள் வந்து அது குறைஞ்சிச்சு இல்லை. அதனால ஒரு மாநில உறுப்பினர் வாங்கிக்கலான்னு பார்த்தாங்க. அரசியல் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் இது. அந்த மாதிரி பார்த்தாங்க. பட் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நான் போச்சு தான் சொல்லணும். நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன். ஓட்டே இல்லை பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன பண்ணுறான், நேர போய் சரி திமுக போயிடலாம் அப்படின்னு. அப்போ நீங்க நினைப்பீங்க 1-2 தொகுதி போட்டிடுவாங்கன்னு நினைச்சீங்க இல்லையா. நான் கூட அதை நினைச்சேன், இல்லை மற்றவங்க அதை நினைச்சா 2 தொகுதி சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க கோயம்புத்தூர் தொகுதி கொடுக்க போக சொன்னாங்க. ஏன்னா போன தடவை அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் ஜெயிச்சிருப்பாரு, கொஞ்சம் தோத்து போனாங்க இல்லையா. அதனால இந்த விட்டதான் இந்த தேர்தலில் பிடிப்பாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இதையும் விட்டுட்டாரு தான் சொல்லணும். பாருங்க, நீங்கள் திமுக போய் நிற்கும் போது நாங்கள் ஒரு சீட் கொடுப்பாங்க, கோயம்புத்தூர் தொகுதி கொடுப்பாங்க. நாங்கள் டிவியில் கூட 2 தொகுதி கூட சொன்னாங்க. நாங்கள் ஒரு தொகுதியாவது வாங்குவாருன்னா எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் கடைசி என்ன பண்ணிட்டாருன்னா, கூட்டணியில் வந்து மக்களவை தொகுதியே வேண்டாம், டெல்லி மாநிலம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சீட் போதும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநில தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்னா 2025 நடக்க போகுது. அப்போ நடக்கிறதுக்கு அப்போ நடக்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமா. 2026 பிறந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு மாநில சீட்டுக்கு இப்போ இந்த கையெழுத்து போட்டிருக்காருன்னா அது ஒரு விதமான ஒரு இது உருவாக்கல கட்சியில். அப்போ அவங்க தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க. தைரியம் இல்லாமல் தலைவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நம்மளுக்கு கேட்காம கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு வந்து கட்சியை வந்து ஒரு கட்சியை போய் கூட்டணி வைக்கிறது வந்து அவருக்கு நல்லா இல்லை. என்ன சொல்றீங்க? அப்போ கட்சியோட எதிர்காலம்னு ஒரு கொஸ்டின் வருது. என்ன சொல்றீங்க? கட்சியோட ஃபியூச்சருக்கு வாய்ப்பு இல்லையா? விஜய் வேற எடுத்து வராரு. அதுதான் தம்பி பாயிண்ட் பிடிச்சா தெரியுமா. இதான் நான் நினைக்கிற காரணம் இதுதான். தம்பி தான் நினைக்கிறேன். இதுதான் வித்தியாசம், ஜென்ரேஷன் கேப் வித்தியாசம் வந்து கரெக்டாக திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் உண்மைங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்க அரசியலில். ஒரு கட்டத்தில் வந்து ஸ்பிரிட்டாக வந்தாங்க. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா திமுக இருந்தார், கட்சியை வளர்த்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பிரிட்டில் வந்துட்டாரு. ரஜினிகாந்த் வருவாங்க எதிர்பார்த்தாங்க. அவரும் பேஸ் பார்த்துட்டு இல்லை இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசியல் பண்ணால் நமக்கு பெரிய அளவு ஈடுபாடு வராது, ஏஜ் வயசு உடம்பு ரீதியான பிரச்சனைகள்லாம் கற்றுக்கொண்டு ஒதுங்கிட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமல் வந்து பார்த்தாலும் முடியலை, விஜய் வராது. கிட்டத்தட்ட நேற்று கூட ஒரு நம்ம பேசி யூடியூப்ல போட்டிருந்தோம். அந்த இது முடங்கிச்சான், சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. சர்வரே கிராஷ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள்லாம் சேர்ந்து அந்த இது போட்டிருக்காங்க, மெம்பராக இருக்காங்க. அவ்வளோ மெம்பர் எனக்கு ஒரு 40 லட்சம் வரைக்கும் மெம்பர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளே 1 கோடி தான் வந்திருக்காங்க. 40 லட்சம் இப்பவுமே வந்துட்டார். ஸோ இது கூட இவங்களுக்கு கிராஷ் ஆக காரணம் இருக்கலாம். ஏன்னா வந்து விஜய் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப்பட சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ கமலுக்கு வந்த ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி உள்ள ஓட்டு தான் வந்திருக்கும், இளைஞர்கள் ஓட்டு வந்திருக்கும். டாக்ஸ் ரேட்டு போட்டிருப்பாங்க அந்த ஓட்டு. இன்னும் விஜய் மாதிரி தான் இந்த ஓட்டு வந்து அப்படியே விஜய்க்கு போயிடும் இல்லையா. அப்போ கமல்ஹாசன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதை வந்து முன்கூட்டியே ஆண்டவர் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டவரில் அவர், அதனால ஆண்டவர் உணர்ந்துருப்பாரு.
அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டுகள் போயிருக்கலாம் இல்லையா, ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, அவர் என்ன நினைச்சு முடிவெட்டான்னு தெரியல. ஆனால் மாநிலங்களவைக்கு இப்போ வந்து அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் சொல்ல இது சொல்லணும். செய்தியாளர்கிட்ட கூட ஒரு தொகுதின்னு சொல்லலாம் நம்பிட்டாங்களா, ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க. கஷ்டம் மாநிலங்கள் போது ரொம்ப ஷேடாக வச்சுட்டு செய்தியாளர் எங்களை மாதிரி நிறைய ஆட்களுக்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸும் சரி பொதுமக்களுமே கொஞ்சம் அதிருப்தி ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் நம்பி நிறைய ஆட்கள் இருந்தாங்க இல்லையா, ஓட்டு போட்டாங்க. தலைவர் நம்பவர் வந்து அங்கே வருவார், ஆண்டவர் வருவார் அப்படின்னு. அவர் ஆண்டவர் நம்புறாரு இல்லையோ, ஆண்டவர்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால ஆண்டவர் வருவார்னு சொன்னாங்க இல்லையா. ஏன்னா அதையும் இந்த இடத்துல சொல்லி தான் நம்ம அப்பெல்லாம் போனோம். இப்படிலாம் வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவர் கமல்ஹாசன் வந்து உதவி அவர் வாய்ப்பு சொல்லலாம். பட் அவர் ஃபியூச்சருக்கு இது உதவலாம். ஏன்னா சில விஷயங்கள் இருக்குது, படங்கள் நடிக்கலாம். அதனால் அவர் மைண்ட் செட்டு விஜய் வர போகிறாரு, அது காரணமாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கா? தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்கா. நன்றி.